இவ்வித மகிமை வாய்ந்த நாரத ரிஷியினாலே அசுரரின் மாயை அழிந்து விடுகிறது, அரக்கரின் குலம் அழிந்து விடுகிறது என்று கேள்வியுற்ற பிரதூமன் என்னும் அசுரன் நாரதரை எவ்விதத்திலேனும் வதம் செய்ய வேண்டும் என்று தனது கூட்டாளிகளாகிய பிரமாதி, பிரஜண்டன், பிரமசூரன், பிரதாரணன் என்னும் 4 மாயாவிகளுடன் நெடுநாளாய் நாரதர் வரும் வழியை எதிர்பார்த்திருந்தான். காலையில் பாதாள லோகத்தில் இருந்தவர் முகூர்த்த காலத்துக்குள் ஸ்வர்கலோகம் சென்று விடுகிறார். அங்கிருந்து அரை நொடி பொழுதில் மானுஷ்யலோகம் செல்கிறார். மற்றொரு நிமிஷத்திற்குள் கடலின் நடுவில் உள்ள தீவுகளில் நுழைந்து விடுகிறார். சில சமயங்களில் ஆகாயத்திலேயே சஞ்சாரித்து வாயு வேகமாக ஓடுகிறார். சில சமயங்களில் தேவசபையிலும், சில சமயங்களில் அசுரராஜனாகிய புரோச்சனனுடைய சபையிலும் தோன்றுகிறார். இவரை பிடிக்க தக்க சமயம் நேரவில்லையே, என் செய்வோம் என்று 4 மாயாவிகளும் யோசித்து வருகையில் பிரதூமன் என்னும் அசுரராஜன் காக்கை வடிவம் கொண்டு நாரதரை தேடி வந்தான்.